friends, hi, hello, வணக்கம். India Yearbook 2019 பத்தின புக் ரிவ்யூவை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புக்கை வாங்கலாமா வேணாமா அண்ட் அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதுலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்காங்க, இதை நம்ம எப்படி படிக்க, இதில் உள்ள கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும், இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குமா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு டீல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அவ்வளோலாம் டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான புக்கு கிடையாது, இது இந்தியா இயர் புக். ஸோ இந்தியாவை பற்றின பல விஷயங்கள் இருக்குமே தவிர கரண்ட் அஃபேர்ஸுக்கு பெரிய லெவலில் எம்பசிஸ் இருக்காது. எஸ், கொஞ்சோண்டு இருக்கும், பட் அது வந்து ரொம்ப அவுடேட்டடாக தான் இருக்கும். லைக் எக்ஸாக்டாக இன்றைக்கி நடந்த விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு தனி மெட்டீரியல், இது வந்து அதுக்கான சப்ளிமெண்ட் கிடையாது. அடுத்தது இதுலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யூபிஎஸ்சிக்கு இந்த புக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஸோ அது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி பீப்புளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆர்ஆர்பியோ இல்லை எஸ்எஸ்சியோ இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் எழுதவங்களுக்கு இந்த புக்கில் படித்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் தான், பட் இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற விதங்கள் வந்துட்டு ரெண்டு. ஒன்று டெஸ்கிரிப்டிவ் டைப்பு, அனாலிட்டிக்கல் டைப்பான எக்ஸாம்ஸு. ஸோ யூபிஎஸ்சி டெஃபினட்டாக அந்த மாதிரி எக்ஸாம் தான், டிஎன்பிஎஸ்சி அப்படி மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் பாக்கி எல்லாமே உங்களோட ஸ்பான்டினிட்டி, லைக் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலுமே அதை தாண்டி கேட்ட உடனே இன்ஸ்டன்டேனியஸாக ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த புக்கில் இருந்து பெரிய லெவலில் கேள்விகள் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. பட் இப்போ யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற ஆட்களுக்கு, முக்கியமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆட்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிம்ஸில் இருக்கும். சரி, என்னென்ன கேள்விகள் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். இதில் இருந்து அப்படியே இதுதான் கேள்வின்லாம் சொல்கிறதுக்கு முடியாது. பாஸ்ட்டில் எந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு வச்சு நம்ம வேணால் சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்லி நான் அந்த கொஸ்டின் லிஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லலை, பட் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். எப்பயுமே யூபிஎஸ்சி கேள்விகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல. ஸோ அந்த மாதிரியான கேள்விகளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெரைட்டி சும்மா ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கேட்குறது, அது ஒரு வெரைட்டி. அடுத்த வெரைட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. ஸோ 1 only 2 only 1 and 2 only neither 1 or 2 அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட். இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே 4 வேர்டிங்ஸ் லைக் 1 2 3 4ன்னு 4 ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு 1 2 and 3 only 3 4 and 1 only அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் எப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்கா, இதெல்லாம் ஃபார்மேட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில். ஸோ அந்த ஃபார்மேட்டில் மேபி நிறைய இடங்களில் இந்த இந்தியா இயர் புக்கில் இருந்தால் அவங்க கேள்விகள் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன், எக்கச்சக்கமான ரிவரோட நேம் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது எக்ஸாக்டாக தெரியாது, இது இந்த ரிவர் இங்கே தான் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ மால்வா பிளாட்டியூன்னு வச்சுக்கோங்களேன், மால்வா பிளாட்டியூவில் என்னென்ன ரிவர்ஸ் போகுதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்தியா மேப் தெரியும், இந்தியாவோட ஃபிசிக்கல் மேப் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, மால்வா பிளாட்டியூ எங்கே இருக்குங்கிற ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை வச்சு ஓகே இந்த ரிவர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். பட் எக்ஸாக்ட்லி சில ரிவரோட நேமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓ இதுவா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதில் கொடுத்து வச்சுருப்பாங்க, புரியுதா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கேள்விகள் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்கேஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அது உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த இந்தியா இயர் புக்கில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ரிவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் மாட்டியிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ பாலிட்டி பேஸில் சொல்கிறேன். இப்போ நேஷ்னல் சாங் இருக்குது தெரியுமா, நேஷ்னல் சாங் வந்துட்டு இப்போ is it equivalent to the national anthem அப்படின்னு கேட்காங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நேஷனல் சாங்கை நேஷனல் ஆந்தமுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குவோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெஸ்பெக்ட் வந்துட்டு நேஷனல் சாங்குக்கு கொடுக்குறோமா? ஓகேயா, ஸோ இந்த கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சந்தேகங்களை கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் நம்ம நேஷ்னல் சாங் பாடுறதே இல்லை, பட் எல்லா இடங்களையும் நேஷ்னல் ஆந்தம் பாடுறோம். ஸோ எப்படி அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியா இயர் புக்கில் அவுட் ரைட்டாக கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் சீன் ஆஸ் ஃபார் அஸ் நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க, புரியுதா? அப்போது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தான் இந்தியா இயர் புக்கில் இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வரும்போது ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி. அடுத்து நான் மெயின்ஸில் எப்படிப்பா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க, அதை நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. பட் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் மினிஸ்ட்ரி இருக்கும் போது இப்போ அந்த மினிஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அது என்னென்ன மாதிரிலாம் அந்த மினிஸ்ட்ரியில் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ அவங்க இப்போ என்னென்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க, கீ இனிஷியேட்டிவ்ஸ் ரீசன்ட் டைமில் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் அதை பற்றின டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எதையோ எழுதிட்டு இருக்கும் போது அட் டைம்ஸ் உங்களுக்கு
உங்களுக்கு வந்துட்டு சரி இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இதில் இருந்து நீங்கள் கண்டென்ட் எடுத்து எழுதலாம். ஸோ அது ஒரு பர்ஸ்பெக்டிவ். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்வியூக்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கேட்கும் போது நீங்கள் அதை பற்றி பேசும்போது ஆத்தென்டிசிட்டி கேட்பாங்க. எங்கேருந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் இந்தியா புக்கில் படித்தேன் அப்படின்னா அது ஆத்தென்டிகேட்டட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக்கை எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே இதுனா கொஞ்சம் நல்லாவா இருக்கும், சரி விடுங்க, இன்கேஸ் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு புக்கை எழுதி அதுலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த புக்கில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்ருதி கோமதி புக்கு எழுதினாங்களே அதுலேருந்து அப்படின்னா நல்லாவா இருக்கும். இல்லை சார் இந்தியா புக், ஓ அப்படியா ஓகேப்பா அப்படின்வாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் சோர்ஸ். ஸோ இதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த புக்கே தவிர மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே அடுத்தது வந்துட்டு இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ் என்ன, இல்லை பிடிஎஃப்லாம் நிறைய பேர் கேட்குங்க. பிடிஎஃப் நான் வந்துட்டு மேக்ஸிமம் என்கிட்ட பிடிஎஃப் கிடையாது. ஈவன் இருந்தாலுமே வந்துட்டு அதை நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த புக்கில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அவ்வளோத்தையும் பிடிஎஃப்ல நம்மளால் படிக்க முடியாது. அண்ட் இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ் பேஜை மட்டும் நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதெல்லாம் நிறைய நீங்கள் படித்ததாக இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு போயிடலாம். மேபி இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறத மட்டும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அண்டர்லைன் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க, டைம் கிடையாது நமக்கு. ஓகே ஸோ இதில் வந்துட்டு இப்போ லேண்ட் அந்த பீப்புளில் ஜென்ரலாக நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். இந்தியாவோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ இருக்குது, ஜாகிரபிக்கல் ஏரியா எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி சென்சஸ் டேட்டாலாம் இருக்கும். ஸோ சென்சஸ் டேட்டாலாம் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எங்கே இருந்தோ படிக்கிறதுக்கு இல்லை கூகுளில் தட்டி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த புக்கில் இருந்து படித்தா ரொம்ப நல்லது. நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் ஆல்ரெடி நான் சொன்னாலும் அந்த எக்ஸாம்பிள் அதை நான் இப்போ தான் படித்து முடித்தேன். ஸோ அதில் தான் எடுத்தேன். அடுத்தது வந்துட்டு பாலிட்டிலலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். நீங்கள் பாலிட்டி எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி ஒரு ½ அன் ஹவரில் படித்து தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றினா பல டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும்ல, சில டைம் நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஒரு தப்பு, ஃப்ளட் இருக்குது தெரியுமா, ஃப்ளட்டு வந்துட்டு ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், ஃப்ளட் இஸ் நாட் அ நேச்சுரல் கெலாமிட்டி பிகாஸ் நம்ம ஒழுங்காக பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளட்டு டிசாஸ்டர் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது நேச்சுரல் கெலாமிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். இது ஹிந்துவில் எப்பயோ வந்து ஒரு ஆர்டிக்கலில். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ளட்டு நேச்சுரல் கெலாமிட்டி கிடையாதுப்பா அப்படின்னு போட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சிச்சு அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப மழை பெய்யுது அதனால ஃப்ளட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி ரிமோட்டு ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகிடுச்சு, ஏன் அப்போல்லாம் ஆகாதா, நீங்கள் கேள்விப்படலையா அப்படின்னாங்க. கரெக்டு தானே, ஆகுது தானே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நிறைய படிக்கிறோமா, அப்போ நமக்கு பல சமயங்களில் இந்த ஆத்தென்டிசிட்டி மிஸ் ஆகிடுது. இப்போது வந்து நம்ம படிக்கிற எடிட்டோரியல் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஒப்பீனியன் தானே, அந்த ஒப்பீனியன் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தப்புக்கள் பண்ணுவோம். இந்த புக்கில் இருந்து வந்துச்சுன்னா அந்த ஆத்தென்டிசிட்டி ஆகும். ஸோ இவ்வளோ நான் சொல்லும் போது அந்த ஆத்தென்டிசிட்டியோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள லைக் இதுதான் ஃபைனல். யூபிஎஸ்சி வந்துட்டு ஏதாச்சும் கீயே தப்பாக கொடுத்துட்டாங்கனாலும் இந்தியா புக்கில் அது இருந்துச்சு அப்படின்னா பாருங்க கீ இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாகவே கொஸ்டின்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இது இம்பார்ட்டண்ட் அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் ரொம்ப டஃப் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஃப்னஸை இந்த புக்கில் இருந்து எடுப்பாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது, அவங்க எடுக்கிற புக்ஸ் எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் அவைலபிள் இருக்கணும். அண்ட் அதே நேரத்தில் அதுவும் ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸாக இருக்கணும். அவங்க சும்மா வந்துட்டு நான் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து இந்த கொஸ்டினை எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல. ஸோ அதனால அவங்க ஆத்தென்டிகேட்டடாக தான் புக்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் அந்த புக்கு இந்த இந்தியா புக்காக இருக்கும். ஓகே ஸோ படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது, செம ஈஸி தான். எப்படி நீங்கள் படிக்கணும்னா ஒரு ஆர்டராக போகணுன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க, பிகாஸ் இது கஷ்டம். ஓகே ஸோ நீங்கள் எந்த சாப்டர் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு டாபிக் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சாப்டரை இந்தியா புக்கில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை படிச்சுக்கணும். தென் நீங்கள் படித்ததை படிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே பிச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி படித்தா கூட போதுமானது. இதில் வந்துட்டு 750 பேஜ் இருக்குது டோட்டலாக. 750 பேஜும் நான் தகவல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் தகவல் பண்ண முடியாது, அதுக்கு நமக்கு டைமும் கிடையாது. ஸோ இனிமேல் ஒரு 60 days இருக்குது அப்படின்னு பிளான் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு 30 daysக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ இதுதான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே அண்ட் இதோட சீரியஸ் வேணுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். மெனி செட் எஸ் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன். பட் அது வந்துட்டு கொஞ்சம் ரேண்டம் சீரியஸாக தான் இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லாஸ்ட் சாப்டர் அப்படி எடுக்க முடியாது.
அண்ட் எல்லாமே ஷார்ட் வீடியோஸாக தான் இருக்கும் 3 minutes 4 minutes அப்படின்னு அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துக்குவேன் அந்த பிளேலிஸ்ட்டை நான் உங்கள் கூட சொல்லிடுறேன் அதுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக் இருக்கும் அந்த ஹேஷ்டேக்கையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகே ஸோ அந்த ஹேஷ்டேக்கையோ பிளேலிஸ்ட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னதை படித்து முடிச்சிருக்கீங்கிறத விட்டுருங்க ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய கவர் பண்ண முடியும் ஸோ எல்லா வீடியோஸுமே 3 minutes to 4 minutes மிஞ்சி போனால் 10 minutesக்குள்ளே இருக்கும் அதுக்கு மேலே போகாது பட் குட்டி வீடியோஸாக எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆகும் ஓகே அண்ட் நானும் ஆர்டர்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் திஸ் இஸ் ஹவு த சீரிஸ் உட் பி இஃப் இட் இஸ் கமிங் ஸோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடுங்க அண்ட் admission is the path to success persistence is the vehicle you arrive in so just keep on learning keep on revising all the very best and if you have any doubts please do say me in the comments below and for instant updates telegram channel link கீழ description இருக்கு please do join over there thank you